இல்லைன்னா இந்த ம். பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸ்ல பிளாக் பாக்ஸ். ஆமா. நம்மளுக்கு பிளாக் பாக்ஸ்ல நம்ம இந்த டேட்டா வந்துரும். ஒரு ம். வாரம் 2 வாரத்துல இந்த டேட்டா வந்துரும். யாரு ஃபிளாப் மேல போட்டா, எலக்ட்ரிக்கலா மேல போச்சா இல்ல பைலட் மேல ம். போட்டாரா? என்னுடைய அபிப்பிராயம் வந்து இது எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷனால தான் ஃபிளாப் மேல போயிருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த பிளாக் பாக்ஸ்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சார்? அதுல இருந்து நம்ம ரிசல்ட் எடுக்கணும்னாலே 15 நாள் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா சார்? மினிமம். ஏன்னா பிளாக் பாக்ஸ்ல இருக்க டேட்டா இருக்குல்ல, அது வந்து போயிங்குடைய ஃபேக்டரியில போய் தான் நீங்க வந்து அது படிக்க முடியும். போயிங் வந்து இந்த யூசர்ஸ்க்கோ ஏர்லைன்ஸ்க்கோ கம்ப்ளீட் பிளாக் பாக்ஸ் டேட்டாவை எடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை கொடுக்கல. ஒன்னாவது. ரெண்டாவது அது ப்ரொப்ரைட்டரி டேட்டா. பிளாக் பாக்ஸுடைய டேட்டா வந்து ப்ரொப்ரைட்டரி டேட்டா. அது வந்து போயிங் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் டேட்டா தான் நீங்க வந்து பிளாக் பாக்ஸ்ல இருந்து படிச்சு எடுக்க முடியும். 100% டேட்டா எடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி போயிங் கம்பெனிலேயே வச்சுக்கும். அது பிசிக்கலா இந்த பாக்ஸ் ஃப்ளை பண்ணி அமெரிக்கா கொண்டு போய் அங்க ஒரு ரீடர்ல போட்டு அங்க இருந்து படிச்சு அதுக்கப்புறம் வந்து போயிங் அதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் மினிமம், ஒரு வாரத்துல இருந்து 15 நாள் மினிமம் ஆகும் தான் என்னுடைய அபிப்பிராயம்.